குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தைவெள்ளி கிழமையிலே நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பிப்பதாக அறிவித்திருக்கிறார். இன்று டெல்லியில் இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையத்திலே விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் கட்சியை பதிவு செய்வதற்கான அந்த விண்ணப்பத்தை அளித்து அதற்கு ஒப்புகை சீட்டு பெற்றிருக்கிறார். அவர் ஒப்புகை சீட்டு பெற்ற அடுத்த ஒரு நிமிடத்தில் இங்கே விஜய் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டார். நீங்களாம் அந்த அறிக்கையை படிச்சிருப்பீங்க. அதில் அவர் சொல்கிற ஒரே விஷயம், நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிராக, இன்னொன்று சாதி மத பிளவுவாதம் செய்யும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிராக, இந்த ரெண்டு கலாச்சாரத்துக்கு எதிராகத்தான் தான் வர்றதா விஜய் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறையா சொல்லியிருக்காரு. 2026 தான் என்னோடய இலக்கு, இன்னும் 2 படங்கள் இருக்குது, அது முடித்து விட்டு முழு நேர அரசியல் பணிக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி முழுக்க தமிழ்நாடு அரசியல் அரங்கிலே விஜயோட இந்த புதிய கட்சி தொடங்கியது பற்றி தான் விவாதமாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், கடந்த ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தன்று தான் விஜய் அதிகாலை 5:30 மணிக்கு தனது கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினார். அதாவது ஒரு 100-150 பேர் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை குழு, கட்டமைப்பு குழு, அந்த கூட்டத்தை கூட்டினார். அப்போது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்கான அந்த படிவங்களில் அப்போது ஒப்புதல் வாங்கினார். அதன் பிறகு அந்த விஜய்க்கு நெருக்கமான வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அழுத்தம் அதிகமாகி கொண்டே இருந்தது, இந்த பேர் அந்த பேர்னு அவங்க இஷ்டத்துக்கு வெளியில் விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால் தேர்தல் ஆணையத்துக்கு சென்று அந்த விண்ணப்பத்தை அளித்து அதோட ஒப்புகை சீட்டு வாங்கும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன போராட்டமாகவே இருந்தது என்கிறார்கள் விஜயை சுற்றி இருக்கக்கூடியவர்கள். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம். இது என்ன வெற்றி கழகம் அப்படின்னா, விஜய் என்ற சொல்லுக்கு அது ஒரு வடமொழி சொல், சமஸ்கிருத சொல். அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு அர்த்தம் என்ன, வெற்றின்னு அர்த்தம். தமிழக விஜய் கழகம் அப்படின்னு வச்சா எப்படி இருக்கும், அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்று விஜய் ரசிகர்களாலே, விஜய் மக்கள் இயக்கத்தினராலேயே சொல்லப்படுகிறது. பெயர் காரணம் இதுதான் என்கிறார்கள். இன்னும் பல பெயர்களை பரிசீலிக்கப்பட்டு கடைசியில் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கணும்னா கழகம் அப்படின்றது ஒரு விகுதி இங்கே கிட்டத்தட்ட கட்டாயமாகிவிட்டது. ஏன்னா கடந்த முறை மக்கள் நீதி மையம் என்று ஆரம்பித்த கமல்ஹாசனால் இங்கே எதுவும் செய்ய முடியவில்லை. மக்கள் நீதி மையம் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அப்படி இருக்கார். அதனால் தமிழ்நாடு அரசியல் கலாச்சாரத்திலிருந்து கழகம் என்ற வார்த்தையை பிரிக்க முடியாது. அதனால் அந்த விகுதியோடே அந்த பெயர் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி என்றால் விஜய் என்ற அர்த்தம், விஜய் என்றால் வெற்றி என்ற அர்த்தம், அவ்வளோதான். இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். இதில் இந்த அதிர்வு எல்லா கட்சியிலும் இருக்கிறது. குறிப்பாக திமுக, அதிமுக என்ற 2 கட்சி தலைமை வரை இன்று இந்த விஜயோட கட்சி எப்படி இருக்கும், இதை பற்றியான விவாதங்கள் இன்று நடந்து கொண்டிருந்தன என்பதுதான் உண்மை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், சில மாதங்களுக்கு முன்பாக விஜய் கட்சி ஆரம்பிப்பதாக தொடர்ந்து தகவல் வந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென்று ஒரு சில வாரங்களாகவே வந்துட்டார் அப்படின்ற அளவுக்கு நிலைமை போய் அவசரமாக ஒரு கூட்டம் நடத்தி 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக இதை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துவிட்டு, ஆனால் நான் 2026 தேர்தலுக்கு தான் உங்களிடம் வருவேன், ஏற்கனவே ஒப்புக்கொண்ட திரைப்பட பணிகளை முடித்துவிட்டு அதற்கு பிறகுதான் வருவேன் என்று விஜய் சொல்லியிருந்தார். விஜய் இதில் அவசரப்பட்டாரா அல்லது அவசரப்படுத்தப்பட்டாரா என்ற 2 கேள்விகள் இருக்கின்றன. இதில் 2 விதமான கருத்துக்களும் இருக்கின்றன. அதாவது முதல் கருத்து என்னவென்றால், விஜய் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் இப்போதே கட்சியை பதிவு செய்யும் விண்ணப்பத்தை அளித்து விட்டார். ஏனென்றால் 2024 மக்களவை தேர்தலில் ஒருவேளை மீண்டும் மோடி வெற்றி பெற்று விட்டால், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு, மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்த நாட்டில் தேர்தலே இருக்காது என்று சொல்லிவிட்டார். வடகொரியா தேர்தல் ஆணையத்தை போல நம்முடைய தேர்தல் ஆணையமும் மாறிவிடும்,
இதில் ஒரு கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் பதிவு செய்ய முடியாது, மாநில கட்சிகள் முற்றிலுமாக ஒடுக்கப்படும் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் இப்போதே ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு இனி தேர்தலே இருக்காது என்ற அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பற்றிய ஆலோசனையும் விஜய் தரப்பிலே நடந்திருக்கிறது. சிலர் சொல்லியிருக்கிறார்கள், ஒருவேளை மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேர்தல் ஆணையத்தின் கட்சி பதிவு கட்டுப்பாடுகளை அதிகரித்து இனி மீண்டும் புதிய கட்சியே தொடங்க முடியாத நிலையை உண்டாக்கிவிட்டால் நாம் என்ன செய்வது என்ற யோசனையின் பேரில்தான் விஜய் இந்த அளவுக்கு வேகமாக செயல்பட்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பே, அதுவும் மக்களவைத் தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்பே இந்த சம்பிரதாய நடவடிக்கையை மேற்கொண்டு விட்டார் என்று சொல்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இது விஜய் தரப்பிலே இவ்வாறு சொல்லப்படுகிறது. இன்னொரு தரப்பு எந்த செய்தின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது ஸ்பெயினில் இருக்கிறார். இன்று காலை விஜய் அரசியல் கட்சி தொடங்க இருக்கிறார் என்ற தகவல் அவருக்கும் முறைப்படி தெரிவிக்கப்பட்டது. சில மணி நேரங்களில் விஜயோட கட்சி அறிவிப்புக்கு என்ன ரியாக்ஷன் என்ற ஒரு ரிப்போர்ட் முதல்வர் தரப்பிலிருந்து அதாவது அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட் அனுப்புகிறவங்கள்ட்ட அந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை தமிழ்நாடு நேரப்படி, இந்திய நேரப்படி இன்று மாலை முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்ட ரிப்போர்ட்டில், ஸ்பெயினுக்கு அனுப்பப்பட்ட ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், விஜய் அவசரப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் 2026 தேர்தலுக்கு போட்டியிடுபவர். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு கட்சியை பதிவு செய்து அதை உடனடியாக அறிவிக்க வேண்டிய நிலைக்கு ஒரு அவசரமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு நிகழ்ச்சியும் இல்லை. கட்சியோட ஒரு பெயர், அதை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காக சமர்ப்பித்து ஒப்புகை சீட்டு தான் வாங்கியிருக்கிறார். அதற்குள் ஒரு அறிக்கை வெளியிட்டு ஒரு பரபரப்பை உண்டு பண்ணுகிறார்கள். இதுதான் எங்கள் கொள்கை, இதுதான் எங்களோட கொடி, இதுதான் எங்கள் தத்துவம், இதுதான் எங்கள் நிர்வாகிகள் என்று எந்த விதமான கட்டமைப்பு அறிவிப்புகள் எதுவுமின்றி விஜய் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இந்த விஷயத்தில் செயல்பட நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்ட ரிப்போர்ட்டிலே தெரிவித்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து நமக்கு தகவல் கிடைக்கிறது. சரி, என்ன நிர்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்டால் அதுக்கு அவங்க சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறாங்க. தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வைக்கலாம்ல, தமிழக வெற்றி கழகம் என்று விஜய் வைக்கிறார். தமிழ்நாடு என்ற பெயரா தமிழகம் என்ற பெயரா என்று சில மாதங்களுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டிலே கருத்து மோதல்கள் பற்றி எரிந்தன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு என்பதை விட தமிழகம் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று ஒரு கருத்தை முன்வைக்க 2023 ஜனவரி மாதம் இந்த கருத்தை முன்வைக்க, தமிழ்நாடு என்பது அண்ணா இந்த மாநிலத்துக்கு மெட்ராஸ் ஸ்டேட் இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். அப்படிப்பட்டதை தமிழகம் என்று அழைக்கச் சொல்கிறார் ஆளுநர் என்று அவருக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் கண்டித்தார்கள். இந்த நிலையில்தான் சரியாக ஒரு வருடம் கழித்து விஜய் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் என்று வைத்துள்ளார். இதிலிருந்து அவர் யாருடைய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டார் என்று ஒரு குறிப்பை சேர்த்து இன்று ஸ்பெயினில் இருக்கும் தமிழக முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் 2026 தான் தேர்தலை சந்திக்க போகிறாரு. அதனால் உடனடியாக எந்த ஆபத்தும் எந்த அரசியல் கட்சியினருக்கும் இப்போது இல்லை. ஆனாலும் வருகிற லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம் மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்னாடி தமிழ்நாடு தழுவிய ஒரு மாநாட்டை விஜய் நடத்த இருக்கிறார். அதற்கான இடம் பற்றிய தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாநாட்டில்தான் தன்னுடைய கட்சியின் கொடியை, நிர்வாகிகள், இது போன்ற முக்கியமான விஷயங்களை, கொள்கை திட்டங்கள், இது போன்றவற்றை ஆவணப்படுத்தி வெளியிடப் போகிறார் விஜய் என்கிறார்கள் அவருடைய தரப்பிலே. இன்னும் ஒரு விஷயம், 2024 சட்டமன்ற தேர்தலை விஜய் சந்திக்கும் போது இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்ற கேள்வி இயல்பாகவே அரசியல் வட்டாரங்களில் எழுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை ஆளுங்கட்சியாக இருந்து திமுக எதிர்கொள்ளப் போகிறது. அப்போது எதிர்க்கட்சி சார்பிலே அதிமுக வலிமையாக எதிர்கொள்ளும், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்கொள்ளும், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவரும் எதிர்கொள்வார். இந்த அணியில் அதாவது அரசுக்கு எதிராக இன்னொரு அணியாக விஜய் நிற்பார். அப்படி என்றால் அரசின் அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியும்.
அது எங்களுக்கு சாதகமாகும் என்று திமுக தரப்பிலே இப்போதே, அதாவது விஜய் வந்து எங்களுக்கு உடனடி ஆபத்து இல்லை அப்படின்றாங்க. ஆனால் விஜய் தனியாளாக அப்போது நிற்கப் போகிறாரா, அல்லது அவர் தலைமையில் வேறு சில கட்சிகளை சேர்ந்த அணி திரட்டப்பட்டால் என்ன ஆகும் என்பதெல்லாம் காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு கட்சி ஆரம்பித்த விஜய் 2026 தேர்தலுக்கு அதை எப்படி தயார்படுத்தப் போகிறார் என்பதை அவருடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தான் சொல்லும். இருந்தாலும் இன்றைக்கு முதலமைச்சருக்கு சென்றிருக்கிற ரிப்போர்ட்டிலே முக்கியமான இன்னொரு விஷயம், விஜய் யாருடைய வாக்குகளை பிரிப்பார், முதலில் திமுக வாக்குகளை பிரிப்பார், இரண்டாவது அதிமுக வாக்குகளை பிரிப்பார் என்பதுதான் முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்ட அந்த ரிப்போர்ட்டிலே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் சில காலங்களுக்கு விஜயோட அரசியல் பற்றியும் அதற்கான விளைவுகள் பற்றியும் அதற்கான தாக்கம் பற்றியுமான விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்க போகிறது. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய நாமும் தொடர்ந்து காத்திருப்போம். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல்